Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. And today is the 12th October 2025 Sunday. கர்த்தருடைய நாள். காலையிலே ஆண்டவரை தேடி ஆராதனை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருப்பார். இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரும் இதன் மூலம் சந்திப்பதிலே சந்தோஷம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் பினாயிங்கில் விக்டரி லுதரன் சர்ச்சில் ஆராதனை எடுக்கிறேன். அங்கிருந்து உங்களோடு பேசுகிறேன். நிச்சயமாக இந்த கால தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, கூட்டமாக ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி சொல்றாரு. நேற்று வரைக்கும் பார்த்தோம். பிறகு என்ன செய்யறாரு பார்ப்போங்களா? இன்னைக்கு மார்க் 6:40 40வது வசனம் 6:40. And they sat down in ranks by hundreds and by 50s. அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராயும் உட்கார்ந்தார்கள். வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா நீங்க 39வது வசனம் பார்த்தீங்களா? அங்க ஏசாமி சொல்றாரு, அப்பொழுது எல்லாரையும் பசு புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். ஏசாமி அவங்கள வரிசையா உட்கார வைக்க சொல்றாரு. பாருங்க, பெரிய கூட்டம், 30,000 40,000 50,000 உள்ள கூட்டம். அந்த கூட்டத்திற்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆண்டவர் அங்க அற்புதம் செய்ய போறாரு, அவருக்கு தெரியும். அதனால அந்த கூட்டத்துக்குள்ளே குழப்படியெல்லாம் வராதபடி ஏசாமி என்ன செய்யறாரு, சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. பந்தியா உட்கார வைங்க, 150 உட்கார வைங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சது 5,000 புருஷர்கள் என்று, 5,000 men அப்படி என்று. அப்ப 5,000 புருஷர்கள்னா 5,000 இல்லாட்டி 10,000 பெண்கள் இருந்திருப்பாங்க. அப்புறம் பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் சேர்த்தா. அதனாலதான் எப்பொழுது சொல்லுவேன், குறைஞ்சு 40,000-50,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்படியே சாப்பாடு தூக்கி கொட்டாம கொடுக்காம எல்லாரையும் வரிசையா உட்கார வைத்து கொடுக்க பாருங்க. ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு. பார்த்தீங்களா? ஏசாமி அற்புதம் செய்வதற்கு முன்பதாக அங்கு ஒழுங்கு செய்யற மக்களுக்கு. இன்னைக்கு கூட சமீபத்துல கூட நான் அன்னைக்கு கூட சொன்னேன், மக்கள் நெரிசல்ல 41 பேர்கிட்ட இறந்து போனாங்க. ஆனா இங்கே பார்க்கிறோம், இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி கூட்டத்தை டீல் பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலர்கள் சொல்றாரு, 100 50 உட்கார வைங்க. திருச்சபையில ஊழியத்திலேயும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு மரியாதை இருக்கும். அது கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் காரியம் தானே என்று சொல்லி அலட்சியமாய் நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்றாரு, ஐயோ இவங்க பசியா இருக்கிறாங்க, ரொம்ப நேரமா என்னுடைய வாசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, அதனால இதோ சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொல்லாம எல்லாரையும் ஒழுங்காய் உட்கார வைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆயத்தம் செய்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரிய, கர்த்தர் கூட இருக்கிறார் தான். ஆனாலும் அவர் கூட இருப்பதனாலே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் அவருடைய ஊழியங்களை நாம் முறையோடு, ஒழுங்கோடு, சிறப்போடு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு எது செய்தாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நல்ல ஒரு ஒழுங்கோடு ஆசீர்வாதமாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் திருச்சபையிலும் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் உடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்கிறவர். உன் படைப்பிலே அப்பா, நீ எல்லாவற்றையும் சரியாய் செய்து எல்லாம் நல்லது என்று கண்டது போல ஆண்டவரே, இந்த நாளிலே திருச்சபையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒழுங்கு நிறைந்த குடும்பமாக, சபையாக, விசுவாசிகளாக இருக்க உதவி செய்யுங்க. Let your mighty blessing and upon each and everyone. ஒவ்வொருவரோடு இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே, சகோதரியே, விக்டரி லுதரன் சர்ச்சுடைய ஆல்டர் முன்னுக்கு நின்று நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்கிறார்.
கர்த்தருக்கு பிரியமான அந்த ஒழுங்கின் பாதையில நீங்கள் செல்லுகிறீர்களா? Take care and God bless.